இங்க இவங்க 2 பேருக்குமே விருப்பம் இல்லாம வீட்ல சொன்னதால கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. தென் ஹனிமூனுக்காக ஊட்டிக்கு வந்திருக்காங்க. தென் இங்க ஊட்டில ஒரு ரெஸ்டாரண்ட்ல தங்குறாங்க. அங்க பக்கத்துல இருக்க ரூம்ல கப்புள்ஸா வந்திருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து ஃப்ரெண்டாவே பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ இந்த பொண்ண ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறா. அதனால இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அப்ப இந்த பொண்ணு கிட்ட ரொமான்ஸ் பிளான் சொல்லிட்டு கிட்ட வரா. ஆனா இந்த பொண்ணு அழுவ ஆரம்பிச்சறா. அத பார்த்ததுமே ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு விலகிடுறான். சோ கூட படுத்தா இந்த பொண்ணு கம்ஃபர்டபிளா இல்லன்னு சொல்லிட்டு தனியா போய் சோபால படுக்கிறா. அத பார்த்த ஹீரோ அடுத்த நாள் தனித்தனியா பெட் அரேஞ்ச் பண்றாரு. இப்படியே இவங்க 2 பேருக்குமே பிடிக்காமலே ஹனிமூன் போயிட்டு இருக்கா. அப்ப இந்த பொண்ணு இவருக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட் பண்றா. அத பார்த்ததுமே இவருக்கும் இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனா அன்னைக்கு நைட் கரண்ட் போயிடுது. சோ இவங்க 2 பேருமே மனசு விட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு கிட்ட வரா. ஆனா இந்த பொண்ணு கோவப்படுறா. தென் ஹீரோ இந்த பொண்ணு கிட்ட உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தெரியுது, நம்ம வீட்டுக்கு போனதுமே நம்ம 2 பேரும் பிரிஞ்சலாம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆனா இந்த பொண்ணுக்கு டைம் தான் தேவை. அதை இவங்கிட்ட சொல்லதுக்காக பயப்படுறா. ஆனா இவன் இந்த விஷயத்தை பத்தி அந்த ஹனிமூன் வந்தவங்க கிட்ட பேசி புலம்பிட்டு இருக்கா. அதை கேட்டதுமே அவங்களுமே நீங்க லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணல, அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிருக்கீங்க, அதனால அந்த பொண்ணுக்கு டைம் தேவைன்னு சொல்றா. அப்பதான் அந்த பொண்ணுக்கு டைம் கொடுக்க நம்ம மறந்துட்டு போன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. இப்ப ஹனிமூன்லாம் முடிஞ்சு பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடும். பஸ் மேலமேல இருந்து கீழே விழ போகுது. அப்ப எல்லாருமே கீழே இறங்குறாங்க. அப்ப ஹீரோயினுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்ப ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ரொம்ப லவ் வந்துருது. தென் இவங்க எல்லாருமே என்ன பண்ணு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு ஆப்போசிட் ரோட்ல இருந்து லிஃப்ட் கேட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட நம்மளோட லைஃப் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது, நம்ம திரும்பவும் ஹனிமூன் போலாம்னு சொல்றா. அதை கேட்டதுமே 2 பேருமே ஹாப்பியா வராங்க.